கடவுள் இறைவன் கொடுத்த கிறிஸ்துவ வேத புஸ்தகத்திலே ரெண்டு இருக்கிறது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடை நாம் கடைபிடிக்க கூடாது, ஒரு நிழலாட்டமாக தான் வச்சிருக்கணும். 10 கட்டளைகளிலே கடவுளை சொல்லியிருக்கிறார், யாதொரு சொரூபங்களை உண்டு பண்ணாதீர்கள் என்று. அதே போல உடன்படிக்கை பெட்டியின் மேல் கேருப்புகளை உண்டாக சொன்னார், உண்டாக்கி வைத்தார்கள், ஆனால் கும்பிடுவதற்கல்ல. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை வந்து கொண்டிருக்கும் போது பாம்பினால் சர்ப்பத்தினால் அநேகர் இறந்தார்கள். அதனால் பாம்பை போன்று ஒரு வெண்கலத்திலே உருவாக்கி வைத்ததை பார்க்கத்தான் சொன்னார், கும்பிட சொல்லவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கும்பிட்டால் தொந்தரவு, கர்த்தருக்கு எரிச்சலாகிவிடும். அதே போல ரோமன் கத்தோலிக்க ஆர்சி அவர் கர்த்தருக்கே சட்டம் வைப்பார்கள் போல் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டிலே நாம் ஏசப்பாவை போல மரியாதை போல சொரூபம் செய்து வைத்தால் இந்த இந்தியா நாடு இந்து நாடாக இருக்கிறபடியாலே அதில் போய் தொட்டு கும்பிடுவார்கள். கும்பிட்டால் அது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது. அடையாளத்துக்கென்று வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இந்து தேசமாக இருக்கிறபடியால் விக்கிரகங்கள் கல் மண்ணில் செய்து சாமியை கும்பிடுவடுகிறாள். அதே போல் இங்கேயும் வந்து ரோமன் கத்தோலிக் சபைகளும் வந்து அந்த மாதா சிலை ஏசப்பா சிலையை தொட்டு கும்பிடுகிறார்கள். அது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது. இதை லைக் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.